கேக்குற தைரியம் இல்லாம இந்த மாதிரி தேவையில்லாத ஷார்ட்கட் எந்த விதத்திலயும் உதவ போறதில்ல. அது யாருக்கும் நல்லதில்ல. இதுக்கு குமார் அண்ணா ஹெல்ப் வேற. அண்ணா, நீங்க உங்களுக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன். ஏன்னா நீங்க அப்ப செஞ்ச உதவிய நான் ரொம்ப பெருசா நினைக்கிறேன். இல்லமாயா, அது உன் சிச்சுவேஷன் என்னன்னு புரியாம தப்பு பண்ணிட்டேன். சினு, இனிமே இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ண நான் சத்தியமா உன்கிட்ட பேச மாட்டேன். சாரி மாயா, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என்ன சார் இதெல்லாம்? நீங்க சட்டத்தை காப்பாத்த வேண்டியவரு. இப்படி இவங்க கூட சேர்ந்துகிட்டு சட்டத்தை ஏமாத்த பாத்திருக்கீங்க. ஏமாத்தணும்லாம் பார்க்கலாமா? ஒரு ஜோடி சேர்றாங்கன்னா அதுக்கு என்னாலான எல்லா உதவியும் செய்யணும்னு நினைக்கிறவனா. ஆனா நான் இது உள்ள இருக்கிற பிரச்சனை தெரியாம மூக்க நுழைச்சு புண்ணாக்கிக்கிட்ட. ஐ எம் சாரி. ஐ எம் ரியலி வெரி சாரி. அட்டெண்டர் சார், இவங்க கல்யாண அறிவிப்பு நோட்டீஸ் போர்டுல இருந்து கிழிச்சு எடுத்துரு. ஓகே சார், பண்ணிடுறேன். போ. குமரேசா அண்ணன் தேவி அக்கா கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்டுட்டு போகதான் வந்தோம். அதுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்ல இவரோட அடியாளுங்க வந்து நிக்கிறாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், அது எப்படிங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் வாசல்ல வந்து ரவுடிசம் பண்ணலாம்? இந்த மாதிரி எங்க ஊர்ல நடந்திருந்தா இந்நேரம் ஜெயில இருந்திருப்பாங்க. ஏங்க, உங்க மனசுல நீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க, உங்க பிரச்சனை தான் என்ன? அதை முதல்ல சொல்லுங்க. பாருங்க தம்பி, நான் உங்க குடும்பத்தை பத்தி தப்பா சொல்லணும்லாம் நினைக்கலீங்க. உங்க குடும்பத்துக்கு எந்த அவமானமும் அசிங்கமும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து சொன்னேன். நீங்களே யோசிச்சு பாருங்க. மாயா பட்டு புடவை கட்டிக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நிக்கிறப்போ யாருக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ண வந்திருப்பாங்கன்னு தானே தோணும். அது எப்படிங்க தோணும்? இப்ப என் பையன் கூட தான் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுட்டு நிக்கிறான். அவனை நீங்க பாத்திருந்தா அவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வந்திருக்கான்னு சொல்லிருப்பீங்களா? அப்போ உங்க பையனை நான் அங்க பாக்கலீங்க. வேற ஒரு பையன் பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இளநீ கடையில மாயாவோட நின்று பேசிக்கிட்டு இருந்தான். அவன் தான் மாப்பிள்ளையா இருப்பான்னு நான் நினைச்சேன். இங்க பாருங்க, உங்க குழப்பெல்லாம் தீந்துச்சா? இதோ நாங்க தான் கல்யாண ஜோடி, சரியா? எங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடதான் இவங்க 2 பேரும் இங்க வந்தாங்க. இவங்க மேல எந்த தப்பும் இல்லைங்கய்யா. இப்ப எல்லாரும் தெளிவா இருக்கீங்கல்ல? எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சினு, ரொம்ப தேங்க்ஸ் பா, கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு. இருக்கட்டும்ண்ணே. மாயா, கூப்பிட்ட உடனே என் கல்யாணத்துக்கு வந்து கையெழுத்து போட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேமா? உதவிக்கு உதவி சரியா போச்சு. சரி மாயா, நான் வரட்டுமா? தேவி, கிளம்பலாமா? செல்லம், வா வா. Bye. Bye bye. See you. Bye. பாய். அப்போ பட்டுல ட்ரெஸ் போட்டிருந்தா பொண்ணு மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிருவீங்க, அப்படித்தானே? அப்படிலாம் எதுவும் இல்ல. இவரு வேணும்ட்டு தான் இப்படி சொல்றாரு. ஏங்க, நீங்க என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. மாயாவை இங்க பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணும்? கல்யாணம் பண்ண வந்திருப்பாங்கன்னு தானே நினைக்க தோணும். இவங்க சாட்சி கையெழுத்து தான் போட வந்திருப்பாங்கன்னு தெரிஞ்சா நான் எங்க உங்ககிட்ட வந்து தப்பு தப்பா சொல்ல போறேன்?
ஒருவேளை நான் நினைச்ச மாதிரியே நடந்திருந்தா உங்க குடும்பமானம் போயிருக்கும் தானே? என் பொண்ணு வாழ போற வீட்டோட மானம் எங்களுக்கு முக்கியம் தாங்க. ஏங்க எதுவுமே நடக்காம இப்ப எங்க குடும்பமானம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்ல வச்சு போயிருச்சே, இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இதுல மாயாவுக்கு மட்டும் அவமானம் இல்ல, என் பையனோட மானத்தையும் இல்ல நீங்க சேர்த்து வாங்கிட்டீங்க. ஏங்க நீங்க என்னோட ஆங்கிள் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு உங்களுக்கே புரியும். என்னங்க ஆங்கிள் பொங்கல்னு சொல்லிக்கிட்டு? ஏங்க இப்ப எங்க இடத்துல இருந்து பார்த்தா உங்களால எங்களுக்கு அவமானத்துக்கு மேல அவமானம் வந்துகிட்டே தாங்க இருக்கு. உங்க பொண்ணை கட்டிக்க போறோம்னு சொன்னதுனால தானே நீங்க எங்க மானத்தை காப்பாத்துறேன்னு எங்களை இந்த மாதிரி அவமானத்துக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்கீங்க. பேசாம இந்த கல்யாணமே வேணாம், எங்க மானத்தை நாங்களே காப்பாத்திக்கிறோம் போங்கன்னு உங்களை மூட்டை கட்டிட்டா எங்களுக்கு அப்படிலாம் தோணுதுங்க, தோணுது. அண்ணா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னமோ என்ன அப்படி பேச வைக்குதுண்ணே. மச்சான் நீங்க சொன்னதுல எந்த தப்புமே இல்ல மச்சான், நீங்க சரியா தான் சொன்னீங்க. பேசாம சாருவை அனுப்பிட்டு இப்போ இவர் கலங்க சுமத்துன மாயாவிய நம்ம மருமகள் ஆக்கிட்டா. அவளுக்கு இங்க ஏற்பட்ட அவமானத்தை தொடச்ச மாதிரி இருக்கும், நம்ம மானத்தை காப்பாத்தின மாதிரி இருக்கும்ல. இல்ல இல்ல மச்சான், அவ சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிற முறை தானே, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என்ன நீ இவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு? எனக்கும் அதான் புரியல. இந்த மனுஷ சைக்கிள் கேப்ல அவளை மருமகளாக்க திட்டம் போடுறாரு போல. ஐயோ இதெல்லாம் உங்களாலையும் தான். நீங்க எதையாவது கோத்து விட்டுட்டு குத்துதே கொடையுதேன்னு அப்புறம் கஷ்டப்படுறதே இவர் வேலையா போச்சு. அதனாலதான் இப்ப வாயை மூடிட்டு இருந்த மனுஷங்கள்லாம் வார்த்தை விடுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி, நான் பண்ணது தப்பு தான். அந்த தப்பு கூட இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் நான் பண்ணேன். அதுல வேற எந்த உள்ளர்த்தமும் கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு உள்ளர்த்தம் கிடையாது வெளியர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருங்க. இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலங்க. இப்ப சொன்னா கூட மாயா என் பேச்ச மீற மாட்டான். என் பையனை கட்டிக்கிறியான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்ல மாட்டான். அப்படி கேட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்கப்பா. என்ன பாக்குறீங்க? மாயா கிட்ட கேட்கவா கேட்கவா? ஐயோ அப்பா, என்னப்பா நீங்க? ஏன்பா இப்படி பண்ணீங்க? என் வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறி ஆக்கிட்டீங்களே. இல்லம்மா, நான் நல்லதுதான் பண்ண போனேன், ஆனா அது இப்படி தப்பாயிடுச்சுமா. ஐயா நீங்க எங்களுக்கு எந்த நல்லதும் பண்ண வேணாம். இன்னைக்கு நாங்க இங்க சந்திச்ச அவமானம்
எங்களை விட்டு போறதுக்கே நிறைய காலம் ஆகும். அதான் நான் சொல்றேன் இல்லைங்க, இது ஏதோ எனக்கு தெரியாம சிறு தப்பு நடந்து போச்சுங்க. ஏங்க நீங்க பண்றது எல்லாமே தப்பா தானே போகுது. எனக்கு என்னமோ இது சரியா படலங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு எதுக்காக மாயாவை பிடிக்கலன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மாயா எங்க வீட்டு பொண்ணு. அவளை பத்தி எங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அவளை பத்தி நீங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்றது இது முறை இல்ல. அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்லியும் நீங்க திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை அவ மேல போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எங்களால இனிமே இதை பொறுத்துக்க முடியாது. தப்பு தாங்க, நான் பண்ணது தப்பு தான். இனிமே இது மாதிரி தப்பு எதுவும் நடக்காத மாதிரி நான் நடந்துக்கிறேங்க. இப்ப நடந்த தப்புக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் வேணும்னா அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. அது மட்டும் இல்லைங்க, மாயாவை பத்தி இனிமே என் வாழ்க்கையில எப்பவும் எதுவும் பேச மாட்டேன். அப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்றது? அப்போ நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் மனசார ஏத்துக்கிறேன். சரி, இப்போ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னோட அவசர புத்தியால ஏதோ தெரியாம சிறு தப்பு பண்ணிட்டேன். மாயா, சீனு, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, விடுங்க மாமா. சினோ, ஃப்ரெண்டோட கல்யாணம்னு சொன்னியே, அது இதுதானா? ஆமா மாமா. சரி மாயா, சீனு, இனிமே நீங்க எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் அதை வீட்டுக்கு சொல்லிட்டு தான் பண்ணணும். எனக்கு தெரியாம பண்ணக்கூடாது. சரி பெரியப்பா. சரி, நம்ம போகலாம். மாமா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறோம். சரி, சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க மாமா. மாயா வா. சரி வாங்க, நம்ம சரிங்க போலாம். அண்ணி, இதுல என்னமோ தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அது என்னன்னு தான் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஐயோ, இங்க நடந்ததை நினைச்சா குழப்பத்துல தலையே சுத்துது. உங்க வீட்டுக்காரர் வேற நடுவுல புகுந்து குட்டையை குழப்பிட்டு இருக்காரு. அவருக்கு வீட்டுல போய் கச்சேரி வச்சுக்கிறேன். நல்ல வேளை, நாம நினைச்ச மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் இல்லை. அப்பாடா. என்னண்ணே, என்னாச்சு? என்னண்ணே? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ண வைக்க வந்த நானு இப்ப எல்லாரும் முன்னாடியும் தோ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டேனே. இனிமே எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? ஐயோ அண்ணே, அதை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கண்ணே. டேய், போடா. டேய், ஊரே பார்த்துச்சுடா. நீ என்னடா யாருமே பார்க்கலன்னு சொல்ற? இருங்கண்ணே, முழுசா சொல்லி முடிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி பார்த்தாலும் அது என்ன ஞாபகத்திலே இருக்க போது. கொஞ்ச நாள் ஆனா உங்க முகம் உங்களுக்கு மறந்து போயிடும். டேய், எப்படா மறக்கும்? மறக்கிற முகமாடா இது? உங்களை வாழ வைக்கலான்னு வந்தா இப்படி என்ன அழ வைக்கிறீங்களேடா? அண்ணே, சத்தியமா இப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது.
அந்த சாருவோட அப்பா இதே வேலையை தான் சுத்திட்டு இருக்காரு. ஏதோ நம்ம பேட் டைம் நான் அவர் கண்ணுல பட்டுட்டேன். இல்லனா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. ஆனா சரியான நேரத்துல நீங்க மாலையும் கழுத்துமா வந்து காப்பாத்திட்டீங்க. அதுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம் தான் நாங்க வந்தோம். நீங்க என்னடான்னா உங்க வாழ்க்கைய போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கீங்க. டேய் வாழ்க்கை போயிடுச்சுடா, அதான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க யாருக்கு எங்க எப்போன்னு எழுதி வச்சிருக்கோ அது அப்ப அங்கதானங்க நடக்கும். எதுவுமே நம்ம கையில கிடையாதுல்ல. ஏய், நீ என்னம்மா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆன மாதிரி பேசுற? இது பாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உங்ககிட்ட போய் தான் சொல்லியிருக்கோம். இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகல. நீ பொண்டாட்டிய நடிக்க வந்திருக்க, அதை மறந்துடாத. ஏங்க நீங்க மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயந்துட்டுலாம் இருக்காதீங்க. எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், ஏய், இவன் என்னடா என் பொண்டாட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? அண்ணே, அவங்க ஒரு ஃபன்னுக்கு பேசிட்டு இருக்காங்க. நீங்க அது பெருசா எடுத்துக்காதீங்க. என்ன கேட்டா பொண்ணு தாயை விட இவங்க கொஞ்சம் பெட்டர் தானே. அடி, என்ன கொலைகாரனை மாத்திராத. நானும் ஒரு ஃபன்னுக்கு தானே பேசுறேன். ஏய், இந்த ஃபன்னெல்லாம் நிறுத்துறா. என்னடா எல்லாரும் என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க எல்லாம் சிரிப்பா சிரிக்கிறீங்களா? சரிண்ணே, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமாண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏய், தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம். இந்த பார், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, வரேன். சரிண்ணே. ஏய், வா போலாம். மாமா இங்க பாருங்க. ஏய், இது பாரு, மாமா அது இதுன்னு சொன்ன, அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டேன். பேசாம வாய் முட்டு வா. சரி சரி வாங்க வாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சாரி மாயா, நான் கூட இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. இல்ல சீனு, நீ நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு அவசர கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு இது சரியான வழி இல்ல. பார்த்தல்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து நாம ஜஸ்ட் மிஸ் ஆகி தப்பிச்சிருக்கோம். ஒருவேளை நீ திட்டம் போட்ட மாதிரி நமக்கு கல்யாணம் நடந்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும்னு இப்போ நடந்ததை வச்சே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சனா ஏன் இப்படி அவசரப்பட்டேன்னு தெரியல மாயா. நல்ல வேளை நம்ம மாட்டல. நம்மள மாட்டி விட பார்த்த சாருவோட அப்பா தான் நல்லா மாட்டிக்கிட்டாரு. மணிமாமா இன்னைக்கு அவரை வச்சு செஞ்சிட்டாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் மாயா. என்னால தானே அவங்க எல்லாரும் உன்னை திட்டினாங்க. உனக்காக நான் அதை பொறுத்துக்கிட்டேன். இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு என்னால சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஆனா என்னால அப்படி சொல்ல முடியாது சீனு, சொல்லவே முடியாது. சாரி மாயா, நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். கேட்காம போனது என்னோட தப்பு தான். நான் இந்த தாலி வேற எடுத்துட்டு இருக்கேன். இதை மறுபடியும் எப்படி அங்க கொண்டு போய் வைக்க போறேன்னு தெரியலையே. சீனு, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டோன்ட் ஃபீல் பேட். அதான் எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிட்டோம்ல. அப்புறம் என்ன சீனு?
என்னங்க இன்னைக்கு என்னங்க விசேஷம்? திடீர்னு இப்படி கோயிலுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் அந்த சந்தோஷத்தை கொடுத்த அம்பாளை தரிசிச்சுட்டு போலான்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன். அந்த மனுஷன் மாயாவை பத்தி அப்படி ஒரு அபாண்டமான பொய்யை எதுக்கு சொன்னார்னு தெரியல. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கார்ல போய்கிட்டு இருந்தப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவர் சொன்னது மட்டும் உண்மையா இருந்திருந்தா இந்நேரம் நம்ம குடும்பத்தோட மானம் மொத்தமா போயிருந்திருக்கும். இப்போ கொஞ்ச நாளா தான் எனக்கு மாயா மேல கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் அவ யாரையோ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறான்னு சொன்னதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த பொண்ணை போய் நம்பணும் பாருன்னு எம்எல்ஏ எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனாலும் அவ அந்த மாதிரி காரியத்தை பண்றவ இல்லைன்னு என்னோட உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அத அவ காப்பாத்திட்டா. வாழ்க்கையில பணம் காசை விட நிம்மதிதான் முக்கியம். ஆனா எது நிம்மதின்னு தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அம்பாள் கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லிட்டு தீச்சட்டி எடுத்து கோயில சுத்தி வந்தா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவ தீர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை இருக்குமா? போற்றி ஆதிசக்தியே போற்றி, அங்காள பரமேஸ்வரியே போற்றி.